Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. From the last session, we have started car data. So, it's complete பண்ணதுக்கு அப்புறம் car dates நம்ம start பண்ணிருக்கோம். Car datesல we have seen like the general characters like the nerve card, the notor card, and then a nerve card, pharyngeal gill slits, and an endostyle, and the postanal tail. And the last one is the ventral heart. இது எல்லாமே நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். And first, we have seen the Belano glasses also, like hemichordates-ல நம்ம வந்து Belano glasses-அ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். And Belano glasses structure நம்ம complete பண்ணிருந்தோம். Then we have seen this also, like phylum chordates எப்படி classify பண்ணிருக்காங்கன்றதையும் நம்ம classify பண்ணிருந்தோம். I mean study பண்ணோம். Like phylum chordates-அ two subgroup-ஆ divide பண்றாங்க. The first one is the which is divided based on the character, like maximum animal kingdom நம்ம சொல்லும் போது அதுல சில கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்கல். ஸோ இதுல வந்து ஸ்கல்ல வச்சு சொல்லும்போது கிரேனியேட்டா ஆர் கிரேனியேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிரேனியேட்டா அப்படின்னு வரும்போது அதோட பிரெயின் பாக்ஸ், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் த ஸ்கல். ஸோ நோ பிரெயின் பாக்ஸ் ஆர் கிரேனியம் ரெண்டுமே இருக்காது. பிரெயின் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்காது. நோட்டோகார்ட் மை பர்சஸ் த்ரூ அவுட் த லைஃப் அண்ட் இஸ் நாட் ரீப்ளேஸ் பை த வெர்டிபிள் காலம். அதாவது அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் கமிங் டு ஹியர், கிரேனியேட்ஸ்ல நோட்டோகார்ட் அப்படின்றது வந்து வெர்டிபிள் காலம் அப்படின்றது ரீப்ளேஸ் பண்ணப்படும். அண்ட் கிரேனியேட்ஸ்லேயே வந்து டூ சப்ஃபைலம்ஸ் டிவைட் ஆகுது. அதில் ஏநாத்தோஸ் அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. அண்ட் அதில் வந்து இதே பார்த்தீங்கன்னா ஏக்ரேனேட்டிலையும் அதுலேயும் வந்து ரெண்டு சப்ஃபைலம் டிவைட் ஆகுது. இந்த டூ சப்ஃபைலம், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூரோகார்டேட்டா அண்ட் செஃபலோகார்டேட்டா, அண்ட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் earlier about this. அண்ட் இதில் கிரேனியேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏநாத்தன்ஸ் அண்ட் நாத்தோஸ்டோமேட்டா. நாத்தோஸ்டோமேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாத்தோ மீன்ஸ் ஜா, ஸ்டோமா மீன்ஸ் மவுத். ஸோ அதோட மவுத்தில் ஜாஸ் இருக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நாத்தோஸ்டோமேட்டா சொல்றோம். நாத்தோஸ்ல மவுத்ல ஜாஸ் இருக்கா, தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜாஸ். ஸோ நாத்தோஸ் இஸ் divided into further into two types, two classes, that is ostracodermy and cyclostomata. And nathostomata two super classes are divided ஆகுது, that is fishes and tetrapods. ஸோ fishes நம்ம சொல்லும்போது கம்ப்ளீட்டா வந்து ஃபிஷஸ்ல நம்ம ஃபிஷஸ் தான் நம்ம வந்து சொல்லுவோம். அதான் இந்த இடத்துல வந்து பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு, பிஷஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சேஞ்ச், இட் வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் த ப்ரொனன்சியேஷன், எப்படி நம்ம ப்ரொனன்ஸ் பண்றோன்றது மாறும். பட் மேக்ஸிமம் பைசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இட் இஸ் கிளாஸ்ட் டு பிளாஸ்கோடர்மி, கான்ட்ரிக்டஸ் அண்ட் ஆஸ்டிக்டஸ். அண்ட் இதோட த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். லைக் பிளாஸ்டோகோடர்மினா மேக்ஸிமம் வந்து ஷார்க்ஸ் எல்லாமே பிளாஸ்டோகோடர்ம்ஸ்ல வரக்கூடியது. கான்ட்ரிக்டஸ் அப்படின்னும் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ், and Ostichthys is the bony fishes. In case of tetrapods, it is further divided into four classes like amphibia, reptilia, aves and mammals. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கேரக்டர் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் we will see the that is இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த யூரோகார்டேட்ஸ் அண்ட் செஃபலோகார்டேட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் we will go for the craniates. Craniatesல நாத்தோஸ் அண்ட் நாத்தோஸ் நம்ம வந்து go through பண்ணலாம். The first one is the cephalochordata. Cephalo means head. So cephalo நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். Cephalo means head. Chordates அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா அது வந்து it is studying about, it is nothing, it is deals about the notochord. So இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா இந்த இங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நோட்டோகார்ட் இருக்காது. ஈவன் தே டசன்ட் ஹேவிங் a complete notochord, but they are having notochord in a particular place like head. இங்க cephalochordates அப்படின்னு நம்ம சொல்லும்போது the notochord is present and it is restricted to the head region only அப்படின்னு நம்ம சொல்லலாம். So notochord is extended into the head. So head regionல தான் இருக்கு. And chord means string. நம்ம சொன்ன notochord தான் அது. This includes lancelets or branchostoma or amphioxus. So example for cephalochordates is nothing but amphioxus தான் நம்ம எக்ஸாம்பிளா சொல்லுவோம். அந்த ஆம்பியாக்சஸ் வந்து அதுக்கு இன்னொரு நேம் வந்து என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்டு பிராங்கோஸ்டோமான்னு சொல்லுவாங்க, ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் லான்ஸ்லெட். லான்ஸ்லெட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து நீங்க ஃபீவர் அந்த மாதிரி டைம்ல செக் பண்றதுக்கு போகும்போது கையில லைட்டா வந்து பிரிக் பண்ணுவாங்க ஒரு நீடில் வச்சு. அந்த லான்ஸ்லெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் நீடில் பாக்குறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ்ல இருக்கும். Yes, so it is just like this. So இதுதான் அந்த ஷார்ப்.
இந்த ரீஜன் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த ரீஜன் தான் வந்து ஷார்ப்பா இருக்கும். இந்த ரீஜன் தான் வந்து ஷார்ப்பா இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ஆக்சுவலா பிரிக் பண்ணுவாங்க. பட் இன் கேஸ் ஆஃப் ஆம்பியாக்சஸ் இதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இதுக்கு பேரு வந்து லான்ஸ்லெட் அப்படின்னு சொல்றாங்க. பிளட் லான்ஸ்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியாக்சஸோட அந்த பேர்லயே வந்து அந்த அனிமலோட மீனிங் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். Here you can see the just imagine just draw some pictorial representation. Amphioxus எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா because of the structure of the animal. ஆக்சுவலா அந்த அனிமல் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் மாதிரியே தான் பாக்குறதுக்கு அப்பியரன்ஸ் இருக்கும். பட் they do have some இது ஒரு diagrammatic representation கொடுத்துருக்கிறேன். and here you can see like அதோட both ends ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பா இருக்கும். அதான் அதோட பேரோட மீனிங். see here amphi means both ox அப்படின்னா ஷார்ப்னு அர்த்தம். ஸோ ரெண்டு சைடுமே அதுக்கு ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரே வந்து ஆம்பியாக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பாடி இஸ் ஸ்மால். ஸோ இட்ஸ் ஸ்மால் ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் லைக் 1 inch or 1.5 inch தான் இருக்கும் மேக்ஸிமம். நீங்க ஒரு ஃபிங்கர் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல 1 inch or 1.5 inch தான் இந்த அனிமல் சைஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் a small and fish like பார்க்கிறதுக்கு fish like appearance இருக்கும் and translucent and medium fins are present. fins இருக்கும் and paired fins are absent. paired fins இருக்காது. லைக் pectoral fin and pelvic fins அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. and dorsolateral muscles are thick and segmented into myotomes. ஸோ டார்சோலேட்டர்னா அது டார்சல் அண்ட் லேட்டரல் சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து திக்கா இருக்கும் அண்ட் செக்மெண்ட்ஸாகவும் அது பிரிஞ்சிருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேசஸ் அக்கர்ஸ் பை டிஃப்யூஷன். இதுக்கு வந்து ஃபிஷ்க்கு இருக்கக்கூடிய கில் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரியான ஆர்கன்ஸ் எதுவுமே இருக்காது. பட் தே டூ ரெஸ்பிரேஷன் with the help of with nothing but like diffusion. ஒரு சிம்பிள் டிஃப்யூஷன் மூலமா பிகாஸ் டிஃப்யூஷன் நம்ம சொல்லும் போது அதோட பாடியில ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கும். ஸோ வெளியே வந்து ஆக்சிஜன்ல வாட்டர்ல டிசால்வ் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன் மூலமா அது ஆக்சிஜனை எடுத்துக்கும். இதுதான் வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் நம்ம சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், ஸோ யூ கேன் சி ஹியர் திஸ் இஸ் த ஆம்பியாக்சஸ். அந்த அனிமல் பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஸோ இது ஒரு சைடு தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு சைடுமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா the same like ஷார்ப் மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். and this is the structure you can see here clearly. see this. so enterocoelom is present. so இதுக்கு வந்து சீலம் இருக்கு and endostyle is present. endostyle பொதுவாகவே ஒரு அனிமலுக்கு எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி கார்டேட்ஸ்ல endostyle வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ endostyle ஒரு அனிமலுக்கு ஃபார் ஃபில்டர் ஃபீடிங் பர்பஸ்க்காக இருக்கும். ஃபில்டர் ஃபீடிங் நம்ம பொரிஃபரால சொன்னதுதான். அந்த என்டர் ஆகக்கூடிய வாட்டர்ல ஒரு மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் மைக்ரோ பிளாங்டான்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அண்ட் தி ஜஸ்ட் டேக் த பிளாங்டான்ஸ் அண்ட் அதை வந்து எடுத்துட்டு அதை வந்து ஃபீட் பண்ணும். அதுதான் வந்து ஆக்சுவலாக சாப்பிடும். தட் இஸ் கால்ட் ஃபில்டர் ஃபீடிங். அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் க்ளோஸ்ட். ஹார்ட், பிளட் கார்பசல்ஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் ஆர் ஆப்சென்ட். ஸோ ஹார்ட் இருக்காது, பிளட் கார்பசல்ஸ் லைக் ஆர்பிசி, டபிள்யூபிசி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காது. ஈவன் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் நமக்கு இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸும் அதுக்கு இருக்காது. பட் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் ஆர் பேர்ட். ஸோ எக்ஸ்கிரீஷன் அப்படின்னு சொல்லும்போது புரோட்டோனெஃப்ரிடியா வித் சொலினோசைட்ஸ். ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த செல் வந்து சொலினோசைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட். ஸோ இன்டைரக்ட் நம்ம சொல்லிட்டாலே ஷோர் தர் மஸ்ட் பி சம் லார்வல் ஃபார்ம். லார்வா ஃபார்ம் கண்டிப்பா இருக்கணும். இப்போ இன்க்ளூட்ஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one is the Urochordata. Urochordata. Euro means yeah, so we have already mentioned that. Euro means tail. Eurona tail. Chordate means notochord. அப்போ இந்த அனிமலுக்கு எங்க நோட்டோகார்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ த அனிமல் ஹேவிங் த நோட்டோகார்டு இன் த டெய்ல் ரீஜன் ஒன்லி. அதோட என்டையர் பாடியில வேற எந்த பிளேஸ்லயுமே நோட்டோகார்டு அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்காது. பட் எக்ஸப்ட் த டெய்ல் ரீஜன். இது டெய்லுக்கு மட்டும்தான் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் இதுல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா சப்பைல யூரோகார்டேட்டா இன்க்ளூட்ஸ் மெரைன் ஃபார்ம். ஸோ இதுவும் மெரைன் தான். பாடி இஸ் கவர்ட் பை டியூனிக். ஸோ எப்படி நம்ம பாடியில வந்து எபிடர்மிஸ் அப்படின்ற ஸ்கின்ல வந்து இருக்கோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய இது வந்து டியூனிக்கால கவர் பண்ணிருக்கு. அண்ட் டெஸ்ட் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் டியூனிசின். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஒரு செல்லுலோஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால யூரோகார்டேட்டா இஸ் அதர்வைஸ் கால்ட் ஆஸ் அ டியூனிகேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் டியூனிக் இருக்கிறதுனால
அத வச்சு அதே நேம வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் as லைக் tunicata அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் த நேம் யூ கேன் see here. A notochord is confined to the larval tail. இத நம்ம சொன்னதுதான். larval பட் ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா இட் இஸ் confined to the larval tail. அப்ப என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, லார்வால டெய்ல் ஃபார்ம் இருக்கும். அந்த டெய்ல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது மட்டும்தான் அதுக்கு நோட்டோகார்ட் என்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா அதே அனிமல் அடல்ட் ஃபார்மா மாறும்போது அதுக்கு டெய்ல்ன்றது மறைஞ்சிரும். அப்போ அதுல இருக்கக்கூடிய நோட்டோகார்ட் அப்படின்றதும் டிசப்பியர் ஆயிடும். அதான் அதோட மீனிங். பட் இட் இஸ் ஆப்சென்ட் இன் த அடல்ட். ஸோ அதான் சொல்லிருக்காங்க. ஹென்ஸ் த நேம் யூரோகார்டேட்டா. So ectoderm is present and it is lined cavity with atrium surrounds pharynx. So இந்த atrium அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ atrium is nothing but ஹார்ட்ல வந்து atrium அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். லைக் atrium மீன்ஸ் ஒரு பிக் ஹால், ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கதான் atrium அப்படின்னு சொல்லுவாங்க. You can see here gill slits, anus and genital ducts open into atrium that opens out by atricular aperture. And இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து we'll go for like Ascidian. Ascidian is a very good example for this. And வேற எதுல என்ன characters அப்படின்னு பாத்தீங்கன்னா endostyle is present. So present on the ventral wall of the pharynx. So pharynx sideல pharynx regionல அதுக்கு ventral side தான் endostyle இருக்கு. And once again the endostyle is used here for filter feeding. இதுக்கு வந்து filter feeding purpose-காக தான் யூஸ் ஆகுது. And coelom is greatly reduced. Coelom ஓட structure absent or greatly reduced னு சொல்லலாம். Circulatory system is open type. So இங்க இருக்கக்கூடிய அனிமலுக்குமே வந்து circulatory system அப்படின்னு சொல்லும்போது it's open type. Heart is tubular and unique in reversal flow of blood flow. Because நம்ம இது வரைக்கும் ஸ்டடி பண்ணதுல ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லும்போது ஹார்ட்ன்ற ஸ்ட்ரக்சர் இது வரைக்கும் வரல. அதாவது கார்டேட்ஸை சொல்லும்போது ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம படிக்கல. பிஃபோர் லைக் இதுக்கு முன்னாடி பார்த்த செஃபலோகார்டேட்ஸ்லயும் ஹார்ட் கிடையாது. அப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து டியூபுலர் ஷேப்ல ஹார்ட் இருக்கு. ஆனா வந்து ரிவர்சல் ஃப்ளோ ஆஃப் பிளட் இருக்கு. இட்ஸ் யூனிக் கேரக்டர். ஏன்னா லைக் நம்ம ஹார்ட் நீங்க வந்து எக்ஸாம்பிள் எடுத்து லைக் ஹியூமன் ஹார்ட்டா இஃப் யூ டேக் ஹியூமன் ஹார்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள், அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ட்ரைகஸ்பிட் வால், பைகஸ்பிட் வால் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ தே ப்ரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட். திரும்பி வந்து ஆர்டரியில இருந்து ஏட்ரியம்ல இருந்து வென்ட்ரிக்கிளுக்கு பாஸ் ஆகக்கூடிய பிளட்ன்றது திரும்பி வந்து பேக் ஃப்ளோ அடிக்கக்கூடாது, வந்த வழியில திரும்பி போகக்கூடாது. அப்படி போகும்போது ஆக்சிஜனேட்டட் டீஆக்சிஜனேட்டட், ஸோ தட் மேக்ஸ் மீ சோ கன்ஃபியூஷன் இன் அவர் பாடி. அதனால அந்த ரிவர்சல் ஃப்ளோ தடுக்கிறதுக்காக தான் ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் இருக்கும். பட் இதுல பாத்தீங்கன்னா ரிவர்சல் ஃப்ளோ ஆஃப் பிளட் அப்படின்றது இருக்கு. இன் சம் ஃபார்ம்ஸ் a certain blood corpuscles called vandocytes contain vanadium chromogen. ஸோ எப்படி வந்து நம்மளோட பிளட்ல ஆர்பிசி டபிள்யூபிசி இருக்கோ அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இதுல இருக்க யூரோகார்டேட்ஸ் தே ஹேவிங் சம் வேண்டோசைட்ஸ். இதுல வந்து குரோமோஜென் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் எக்ஸ்கிரீஷன் பாத்தீங்கன்னா நியூரல் கிளாண்ட் அண்ட் நெஃப்ரோசைட்ஸும் இருக்கு. ஃபார் எக்ஸ்கிரீஷன் நெஃப்ரான் அப்படின்றது எங்க ஸ்டடி பண்ணிருப்போம்னா கிட்னில தான். ஸோ கிட்னியோட யூனிட்ஸ் மெயினா வந்து அதோட ஸ்ட்ரக்சர் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கிட்னியோட ஸ்ட்ரக்சர் யூனிட் நெஃப்ரான் தான். அப்போ இந்த நெஃப்ரான் வந்து இதுலயும் வந்து இருக்கு. தேர் ஆல்சோ யூஸ் ஃபார் லைக் எக்ஸ்கிரீஷனுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் தே ஆர் ஹெர்மோப்ரோடெட்டிக். ஸோ போத் கொனாட்ஸ் ஆர் கார்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டோமோகார்டேட்டா அண்ட் தென் செஃபலோகார்டேட்டா. நவ தி லாஸ்ட் ஒன் இஸ் த யூரோகார்டேட்டா. இது வரைக்கும் பார்த்ததுல ஹெர்மோப்ரோடெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லல. லைக் இந்த கார்டேட்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டுமே. பட் ஹியர் it's called it is a hermaphrodite. That is both gonads are present in a single animal. ரெண்டு gonadsமே வந்து ஒரு single animal இருக்கு. Fertilization is usually external தான் fertilization நடக்குது, which is the eggs release outside and then the sperm also release outside in order to fuse the eggs. ஸோ ரெண்டுமே ஃபியூஸ் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான் நடக்குது. லார்வா இஸ் டேட்போல். டேட்போல்னா ஒரு ஃப்ராகுக்கு நம்ம டேட்போல் ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருப்போம். ஃப்ராகோட லார்வா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இட்ஸ் கால்ட் டேட்போல் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இதோட லார்வாவும் பாக்குறதுக்கு டேட்போல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் தே ஷோ ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ். ஸோ வாட் இஸ் பை ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் நம்ம சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வி ஹாவ் இந்த ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ் பத்தி நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்லியிருந்தேன். இந்த இதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸோட டெய்ல மட்டும் நம்ம யூரோகார்டேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே சொன்னோம்
இதுல இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு டெய்ல மட்டும் நோட்டோகார்டு இருக்கும் நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே அனிமல் அடல்ட் ஃபார்முக்கு மாறும்போது அந்த டெய்ல் அப்படின்றது டிஸ்இன்டகிரேட் ஆயிடும், அதாவது அது மறைஞ்சிடும், டிஸப்பியர் ஆயிடும் சொல்லலாம். அப்போ அந்த டெய்ல இருந்த நோட்டோகார்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதுவும் மறைஞ்சிரும், அதுவும் வந்து போயிடும். தட் இஸ் கால்டு ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ். அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ் சொல்லுவாங்க. நீட்ல ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ் அப்படின்ற அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் the Urochordates like பாத்தீங்கன்னா ஹெட்மேனியா, அசிடியா, போட்ரிலஸ் அண்ட் பைரோசோமா. So these are the examples for Urochordata. அதுலயும் வந்து எஸ்பெஷலி அசிடியாவை தான் அதிகமா சொல்லுவாங்க. ஸோ யூரோகார்டேட்ஸ்ல 3 கிளாஸஸ் இருக்கு. லைக் பாத்தீங்கன்னா அசிடியேசியே அண்ட் தாலியேசியே அண்ட் லார்வேசியே. அசிடியேசியே பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அசிடியன், அப்ளோசோ பிராங்கியா அண்ட் பிளீபோ பிராங்கியா. தாலியேசியே சால்பா, ஜோலியோலம் அண்ட் பைரோசோமா. லார்வேசியே ஒய்கோப்ளூரா ஆர் நியோட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து யூரோகார்டேட்ஸ்ல கிளாஸஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம சொல்றோம். ஸோ we did not go into the deeper level, and these are the examples of Urochordates. Here you can see the salpa. The first one is a salpa and this is a pyrosoma and Botrytis. It is always called golden star tunicate. பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஜஸ்ட் லைக் ஒரு கோல்ட் கலர்ல கோல்டன் கலர்ல அப்பியரன்ஸ் ஆகுது. அட் சேம் டைம் ஒரு ஃபிளார் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. தட் இஸ் டியூனிசின் அப்படின்னு நம்ம சொன்னது இந்த அவுட்டர் இருக்குதான் டியூனிசின். அண்ட் கமிங் டு த பைரோசோமா, இதுக்கே இந்த நேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see the animal ஜஸ்ட் லைக் ஒரு ஃப்ளேம் மாதிரி எரியற மாதிரி தெரியும் பாக்குறதுக்கு. அந்த அனிமல் பாக்குறதுக்கு ஜஸ்ட் லைக் அது வந்து ஒரு ஃப்ளேம் மாதிரியே தெரியும். அதனால அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரோ மீன்ஸ் ஃபயர், லைக் ஒரு ஃப்ளேம், அதுதான் நம்ம பைரோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அனிமல் பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் ஆஸ் அ பைரோசோமா. அண்ட் திஸ் ஒன் இஸ் அசிடியன். ஹியர் யூ கேன் see this and the tadpole of Ascidian. இது வந்து அந்த அசிடியனோட tadpole. இது வந்து அசிடியன் அடல்ட்ல இருக்கக்கூடிய அனிமல். ஸோ tadpole ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்படி இருக்கும். பட் யூ கேன் see here the tail region. டெய்ல் ரீஜன் இருக்கு. இந்த டெய்ல் ரீஜன்ல தான் அதுக்கு நோட்டோகார்டு அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த டெய்ல் ரீஜன்ல அதுக்கு நோட்டோகார்டு இருக்கு. பட் அதுவே அடல்ட்டா மாறும்போது அந்த அனிமல் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும், அதான் டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் a minute. Here you can see this is the adult of Ascidian. அண்ட் ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்பாசிஸ் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தது நம்ம அந்த லார்வா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த லார்வாலையும் எப்படி எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த லார்வால் டிஃப்ரெண்ட் பாடி பார்ட்ஸையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் இந்த லைனிங் தான் வந்து நோட்டோகார்ட். ஸோ திஸ் இஸ் தென் கால்ட் நோட்டோகார்ட். அண்ட் இது வந்து டெய்ல் ரீஜியன் அண்ட் நர்வ் கார்ட் அண்ட் ஃபேரன்ஸ் ரீஜியன். and this is the heart of Ascidia and it's a free swimming larva. So இது வந்து ஒரு free swimming larva ஸ்டேஜ்ல தான் இருக்கும், எங்கனால இதால போக முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதோட டெவலப்மெண்ட் ஆக ஆக லார்வல் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஹியர் யூ கேன் see ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வால இருந்து கன்வெர்ட் ஆகுது. எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அட்டாச்ட் இயர்லி மெட்டமார்பாசிஸ், ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் மேல அட்டாச் ஆகுது. ஸோ அப்படி அட்டாச் ஆகும்போது ஜஸ்ட் கன்வெர்ட்டிங், அதோட பாடி இது வந்து கன்வெர்ட் ஆகுதுன்ற அதோட மீனிங். அண்ட் அது லார்வால பாத்தீங்கன்னா இங்கேயே தெரியும், அதோட லார்வால டெய்ல் பாத்தீங்கன்னா see the size of the tail ரெடியூஸ் ஆகுது. அது நோட்டோகார்ட் அப்படின்ற ஸ்ட்ரக்சரும் ரெடியூஸ் ஆகுது. இந்த தேர்ட் ஒன் இஸ் ஸோ செகண்ட் இஸ் இயர்லி மெட்டமார்பாசிஸ் அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா லேட் மெட்டமார்பாசிஸ். லேட் மெட்டமார்பாசிஸ் ஆகுதுனாலே ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து அடல்ட் தான். அண்ட் ஹியர் யூ கேன் see the complete degenerating notochord. ரொம்ப கம்மியா தான் notochord structures இருக்கு. You can see here this is called degenerating notochord and atrium structure இருக்கு. and adult form last பாத்தீங்கன்னா adult formக்கு மாறும்போது you can see the absence of notochord. notochord இருந்த இடமே தெரியாது. ஸோ அந்த அனிமல் வந்து பாக்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட் அடல்ட் மாதிரி வந்துருச்சு. and here you can see the complete animal and this is the adult of Ascidia. இதுதான் வந்து நம்ம சொன்ன retrogressive metamorphosis.
Actually this is a saculina ஒரு parasitic formக்காக கொடுத்திருக்கிறது. And first, so next we are going to see about the jawless fishes. Anathostomata நம்ம சொல்லிருந்தோம், which means we have dealt like you can see here. Yes, so we have completed the acraniates complete பண்ணிட்டோம், and other urochordates and cephalochordates நம்ம முடிச்சாச்சு. Then we are going to see about the sorry, we are going to see about the anathostomata. And இது complete ஆனதுக்கு அப்புறம் தான் we will go each the fishes. We will go for the fishes. And here you can see this is the anathos அப்படினா jawless fishes நம்ம சொல்லிருந்தோம். It's a jawless fishes. So what are the characters for anathostomata? anathons ஓட characters என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, the first one is it is a ostracodermy. It's an extinct fish. இந்த fish அப்படின்றது extinct ஆனது, but we don't have any அதோட fossils மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர வேற அத பத்தின வேற எந்த டீடைல்ஸுமே நம்ம கிட்ட இல்ல. The second one is a cyclostomata. So cyclostomata already I have explained. Cyclo means round, stoma means mouth. So அதுக்கு அந்த அனிமலுக்கு circular mouth இருக்கும், அதாவது round mouth or spherical mouth or circular mouth அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா lamprey fishes சொல்லுவாங்க. It is called petromyzon. பெட்ரோனா ஆக்சுவலா வந்து ஸ்டோன். ஸோ ஆக்சுவலி காமன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோமைசானுக்கு இட்ஸ் கால்ட் ஸ்டோன் லிக்கிங் ஃபிஷ். ஸ்டோன் லிக்கிங் ஃபிஷ்னா அதோட பிகாஸ் அதுக்கு வந்து நார்மல் ஃபிஷ் மாதிரி இருக்காது, ஏதாவது அனிமல் மேல அது பேராசிட்டா தான் இருக்கணும். ஸோ அதனால அதுக்கு பேரே வந்து ஸ்டோன் லிக்கிங். பெட்ரோ மீன்ஸ் ஸ்டோன். ஸோ ஸ்டோன் லிக்கிங் ஃபிஷ் ஈவன் ஸ்டோன்ஸ்ல கூட அது அட்டாச் ஆகியிருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ஹேக் ஃபிஷ். ஹேக் ஃபிஷோட இன்னொரு நேம் வந்து மிக்சின். அண்ட் டங் சக்டோரியல் பாத்தீங்கன்னா வித் டீத் தான். ஸோ ஜாஸ் இருந்தாதான் நமக்கு வந்து டீத் இருக்கும், ரைட்? ஸோ ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும்போது we are having upper jaw and lower jaw நமக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. upper jawல we are having a 16 teeth and in lower jaw we are having a 16 teeth. ஸோ ரெண்டுமே 32 நமக்கு டீத் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. பட் இந்த அனிமலுக்கு ஜாஸ் இல்லைனாலுமே they are having a teeth. பட் அந்த டீத்தோட அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். I will show you the picture. And ஸ்கின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்சென்ட் பிகாஸ் இது வந்து இந்த அனிமல்ஸ் வந்து ஏனாத்தோஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபிஷஸ்க்கு ப்ரீவியஸா இருந்தவங்க, அதாவது ஃபிஷஸோட ஆன்செஸ்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த ஆஸ்ட்ரோடம்ஸ், சைக்ளோஸ்டோம்ஸ் இதெல்லாமே ஃபிஷஸோட ஆன்செஸ்டார்ஸ். ஸோ இந்த ஆன்செஸ்டாரா இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கேல்ஸ் ஆர் ஆப்சென்ட் அண்ட் மியூக்கஸ் கிளான்ஸ் பாத்தீங்கன்னா இருந்தது. மியூக்கஸ் கிளான்ஸ் ஆர் பிரசன்ட். அண்ட் எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் கார்ட்லேஜினஸ். அதோட பாடியில இருக்கக்கூடிய எண்டோஜினஸ் எந்த மாதிரி இருக்கு, லைக் போனி ஸ்ட்ரக்சரா இல்லைன்னா வந்து கார்ட்லேஜினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கார்ட்லேஜினஸ் டைப்பா தான் இருந்திருக்கு. அண்ட் நோட்டோகார்டு பெர்சிஸ்டன்ட். ஸோ நோட்டோகார்டு ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா என்டையர் லைஃப் அதுக்கு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஹார்ட் 2 chambered. ஸோ பட் ஃபிஷஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் ஃபிஷஸ் ஆல்சோ லைக் 2 chambered. அண்ட் இதுக்கு வந்து 2 chambered இருக்கு. இந்த இடத்துல வந்து ஹார்ட் அப்படின்றது ஒரு கிளாசிபிகேஷன் சேம்பர் வைஸ் நம்ம வந்து செப்பரேட் பண்றோம். அண்ட் ஹார்ட் 2 chambered 2 to 14 gill slits. அதோட பாடியில கில் ஸ்லிட்ஸ் அப்படின்றது பிரசன்ட் ஆகியிருக்கு. இந்த கிட்னி இஸ் த ப்ரோநெஃப்ரிக் கிட்னி. ஹேக் ஃபிஷ்க்கு ப்ரோநெஃப்ரிக் கிட்னி. அண்ட் வந்து லாம்ப்ரே ஃபிஷஸ்க்கு பாத்தீங்கன்னா மீசோநெஃப்ரிக் கிட்னி. அண்ட் 8 to 10 pairs of cranial nerves present. ஸோ மேக்ஸிமம் cranial nerves நம்ம சொல்லும்போது each and every organism have that particular pair of the cranial nerves. So இதுல வந்து 8 to 10 pairs of cranial nerves இருக்கு. Larvae is Ammochetus larvae. லாம்ப்ரேக்கு வந்து லாம்ப்ரே பெட்ரோமைசானுக்கு வந்து Ammochetus larvae சொல்லுவாங்க. ஸோ லார்வாவோட சைஸ் பாத்தீங்கன்னாலே ரொம்ப பெருசா இருக்கும். லெட் மீ ஷோ தட். அண்ட் திஸ் இஸ் த ஹேக் ஃபிஷ், மிக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுல ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் நம்ம பிரிச்சிருக்கிறோம், ஏபி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏபி ஹியர் யூ கேன் சி ஏபி. மவுத் சரௌண்டட் பை பார்பிள்ஸ். ஸோ மவுத் பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வெளியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸால சரௌண்ட் பண்ண மாதிரி இருக்கு. It is called barbels. And இது வந்து caudal fin, லாஸ்ட் இருக்கக்கூடிய fin, அதனால caudal fin செப்பரேட் பண்ணிருக்காங்க. This is external gills like gill opening and pores of slime glands. Slime வந்து செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த pores இது எல்லாமே. And இது வந்து அந்த ஒரு ஃபோர்சப் மாதிரி வச்சு இது என்ன பண்றாங்கன்னா கீழே இழுத்து காட்டுறாங்க. இதுதான் மவுத் ரீஜியன், இந்த பாயிண்ட் தான் மவுத் ரீஜியன்.
and keratinized teeth on tongue. tongueல வந்து actually teeth இருக்கு. see this வந்து hagfish ஓட ஒரு structure அப்படின்னு நம்ம சொல்லலாம். and this is the lamprey fishes or it is called as a petromyzon. stone licking fish அப்படின்னு சொல்லுவாங்க. it is called stone licking fish or lamprey fish நம்ம சொல்லுவோம். see the mouth, இந்த mouth structure பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது நார்மல் fish மாதிரி mouth கிடையாது. this is the lamprey fishes and பாக்கிறதுக்கு மத்தபடி fishes மாதிரி தான் இருக்கும். but here the gill slits everything is totally கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். and அதோட மவுத் வந்து எப்படி இருக்கும், அதோட டீத் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா here you can see this. இது full and full வந்து டீத் தான். see here இது கம்ப்ளீட் ஸ்டார்டிங் இங்க இருந்து என்டையர் ரீஜியன் வரைக்குமே, இங்க மட்டும் கிடையாது, ஈவன் இந்த இடம் பாத்தீங்கன்னாலும் இது எல்லாமே டீத் தான். ஸோ இந்த டீத்தோட ஸ்ட்ரக்சர்னால தான் இதுக்கு வந்து பேரே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் லிக்கிங் ஆர் பெட்ரோஸ் மீன் ஸ்டோன், மைசோன் சக்கிங். ஸோ டு லிக் தட் இஸ் ஸ்டோன் லிக்கிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அனிமல் வந்து மேக்ஸிமம் பாராசைட் ஃபார்ம்ல தான் இருக்கும். here you can see here it's ectoparasites. இதுதான் நம்ம சொன்ன அந்த ஃபிஷ். here see here ஒரு ஃபிஷ்ஷுக்கு மேல அந்த பாராசைட்ஸ் அட்டாச் ஆயிருக்கு பாருங்க. see அது அட்டாச் ஆயிருக்கு சைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மவுத் யூஸ் பண்ணி தான் அட்டாச் ஆயிருக்கு. here you can see that இது வந்து ஜஸ்ட் ஒரு அனிமேட்டட் வியூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிஷ் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அனிமேட்டட் வியூ தான். பட் இந்த மவுத் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் த சக்கிங் பர்பஸ். அது எஸ்பெஷலி இந்த லீச் மாதிரி எப்படி வந்து அட்டாச் ஆகுமோ அதே மாதிரி இதுவும் வந்து அட்டாச் ஆகி அந்த மற்ற அனிமல் மேல அட்டாச் பாராசிட்டிக் லைஃப்காக தான் இருக்கும். அதனால எக்டோபாராசைட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். see here இது நார்மல் ஃபிஷ். இந்த ஃபிஷ்க்கு மேல எப்படி வந்து அதோட பாராசிட்டிக் லைஃப் ஃபார்ம்ல இருக்குன்னு பாருங்க. and this is the larvae of the Ammochaetus. this is the Ammochaetus larvae அப்படின்னு நம்ம சொல்லலாம். and இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட சைஸ் இங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் யூ ஜஸ்ட் இமேஜின் லைக் இது ஒரு 70 சென்டிமீட்டர்ல இருந்து இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஆர் ஒரு 18 கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 80 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 220 வரைக்கும் இருக்குன்னா ஸோ எவ்வளவு சைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 சென்டிமீட்டர் அது லார்வாவோட ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டுமே வந்து 10 to 12 சென்டிமீட்டர் இருக்கு. அதுவும் இந்த லாஸ்ட் வந்து இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 3 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா கூட இருக்கும். and now we are going to see about the invertebrates. so invertebrates complete பண்ணிட்டோம். and we have also complete the chordates, that is the notochord structures complete பண்ணிட்டோம். and gnathostomates we have seen and vertebrates நம்ம பார்க்க போறோம். so vertebrates characters and vertebrates என்னெல்லாம் வருதுன்றத பார்க்கிறது இந்த செஷன்ல I will complete this here itself, and in the next session we will see the vertebrates. Students, thank you.